வணக்கம். வானிலை சுருக்கம் 2025 நவம்பர் 10 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். பனிப்பொழிவு இருக்கும், மழைப்பொழிவும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பனிப்பொழிவு வந்திருந்தாலும் கவலைப்படாதீர். பனிப்பொழிவு மழைப்பொழிவிற்கும் தொடக்கமே என்பதை நீங்கள் உணர வேண்டும். மத்திய வங்கக்கடல் பகுதி காற்று சுழற்சி தாழ்வு நிலை இலங்கையை ஒட்டி வர இருக்கிறது. ஆக வரக்கூடிய இன்றைக்கு 10ஆம் தேதி வடகடலோரத்தில் லேசான மழை, வெயில் வந்ததும் மழை கொடுக்கும். பிறகு அது தென்கோடி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொழிவை கொடுக்கும். நாளை 11ஆம் தேதி வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் மழைப்பொழிவை தொடக்கும். படிப்படியாக உள்ளேயும் தொடக்கும். வெயில் வந்த பிறகு காலை மதியம் என்று பெரும்பாலும் இரவில் மழை இருக்காது. நாளை இன்றைக்கு இரவும் கூட வெயில் வந்ததும் நாளை காலை மதியம் மழைப்பொழிவை கொடுக்கும். மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை 11ஆம் தேதி. 12ஆம் தேதி பரவலான 12, 13, 14 அந்த நிகழ்வு இலங்கை அருகே வரும். தென் மாவட்டங்கள் முழுவதுமே கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டாவிற்கும் கொடுக்கும், மத்திய மாவட்டங்களுக்கும் கொடுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். 12, 13, 14 தேதிகளில் வடகடலோரமும் வட உள் பகுதிகளுக்கும் கொஞ்சம் இருக்கும். நிகழ்வு இலங்கை அருகே அமைந்து ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்து இலங்கைக்கும், தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், மத்திய உள் மாவட்டங்களுக்கும் 12, 13, 14 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்குதலுடன் கொடுக்கும். இது தொடக்கம். ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலை. அது சரி. 15ஆம் தேதி ஒரு இடைவெளி கொடுக்கும். 16ஆம் தேதி காலையும் ஒரு இடைவெளி கொடுக்கும். காரணம், இலங்கைக்கு கிழக்குப்புறம் வந்து அமையக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று விலகி புதிதாக அந்தமான் பகுதிக்கு வர இருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோட காற்று சுழற்சியோடு இணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 16ஆம் தேதி உருவாகும். 16ஆம் தேதி உருவாகக்கூடிய அந்த, அதாவது 14 உருவாயிடும், 16 நெருங்கி வரும். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 16ஆம் தேதி மதியத்திலே இருந்து முதல்ல மழை கோடியை கரைக்கும், ராமேஸ்வரத்துக்கும் தொடுக்கும். அடுத்த நிகழ்வு அப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்வு மழைப்பொழிவு பனி விலகி மழை வரும். பிறகு அடுத்தடுத்த நிகழ்வும் படிப்படியாக ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அடுத்த நிகழ்வு வரக்கூடிய நிகழ்வு தீவிரமடையும். ஆக